வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸோட சாப்டர் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1ஓட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம 6000 ரூபாய் போட்டால் எப்படி வருஷத்துக்கு 1,00,000 வரும்னு சொல்லிட்டு அதில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபியோட மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எஸ்ஐபினா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பேன். அலாங் வித் காம்பவுண்டிங்கோட எஃபெக்டோடு கொடுத்துருப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. இது வந்து ஒரு 95% மக்கள் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் 90 to 95% மக்கள் கூட்டம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காசை வந்து சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப், எல்ஐசி, கோல்டு இதிலெல்லாம் சொல்லிட்டு போட்டு வச்சுடுவாங்க. இவங்கெல்லாம் அதில் வந்து ரொம்ப கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டிலலாம் மேக்ஸிமம் 7-8% ரிட்டர்ன் தான். ஓகேங்களா? இது வந்து இவங்களுக்கு வந்து மணி சேவ் பண்ணுறதுனா இதுதான் அர்த்தம். இதிலலாம் போட்டு வைக்கிறாங்க. ஆனால் இதே ஆளுங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னா கேம்பிளிங். ஷேர் மார்க்கெட்டில் வந்து காசு போட்டால் போயிடும், அது வந்து திரும்ப வராது, காசு வந்து லாஸ் ஆகும் இப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறவங்க தான் இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் காசு போயிட்டால் இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து போயிடும்னு சொல்லிட்டு இவங்க நம்புகிறவங்க. இவங்க நினைக்கிறாங்க இங்கே காசு போட்டாலே போயிடும், லாஸ் ஆகிடும், சேஃப்டியே இல்லைன்னு நம்பிட்டு எப்பயும் ஷேர் மார்க்கெட் பக்கமே வரதில்லை. அதே வந்து இந்த ரெண்டாவது பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். இவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 100% பீப்புள் இருக்காங்கன்னா ஒரு 5% பீப்புள் மட்டும்தான் இவங்க. 5 to 10% பீப்புள் தான் இவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் சேவிங்ஸ் பண்ணுறாங்க தான். இவங்களும் எஃப்டி, ஆர்டி, கோல்டு, பிபிஎஃப், எல்ஐசி எல்லாமே பண்ணுறாங்க தான். ஆனால் கூடயே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களோடது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். அதனால் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம் இல்லைன்னா ஒரு 20-25 வருஷம் கழித்து இவங்கக்கிட்ட ஒரு பெரிய வெல்த் வந்து வந்துருக்குது. இந்த வெல்த் வந்து ஃபஸ்ட் பிக்சர் மக்கள் வந்து எப்பயுமே வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன போட்டிருக்குன்னா தே சேவ் மணின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இங்கே என்ன போட்டிருக்கு, தே இன்வெஸ்ட் மணின்னு போட்டிருக்கு. சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த ஒரு 10,000 ரூபாய் இந்த மக்கள் வச்சுருக்காங்கன்னு வைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 10,000 ரூபாவை சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பீரோவில் பூட்டி வச்சுருக்காங்கன்னு வைங்க. இப்போது 10,000 ரூபாய்க்கு இப்போ ஒரு ஃபோன் வாங்கலான்னு வைங்களேன். 10 வருஷம் கழிச்சு அந்த ஃபோனோட விலை 10,000 ரூபாய் கிடைக்குமா? ஆனால் அந்த 10,000 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு இருக்கும் தான். ஆனால் அந்த விலை வந்து ஃபோனோட விலை வந்து கண்டிப்பாக 20,000 ரூபாவாக மாறிடும். சரிங்களா? அங்கே தான் இன்ஃப்ளேஷன் வந்து நமக்குள்ளே வருது. உங்கள் காசு எந்த வேகமாக ஏறிட்டு இருக்கோ அதே வேகத்தில் விலைவாசியும் ரொம்ப ஏறிட்டு இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது பேர் தான் இன்ஃப்ளேஷன். எல்லா வருஷமும் விலைவாசி ஏறுது தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அரிசி விலை 20 வருஷம் முன்னாடி கிடைச்சதும் அதே விலையிலையா இப்பயும் கிடைக்குது? இல்லை. அரிசி, பருப்பு, மாவு இல்லை ஏதோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அத்தியாவசிய பொருளாக இருக்குது. இல்லை வந்து இப்போ விட 20 வருஷம் கழித்து என்ன விலை விற்கும்? இப்போ விட அதிகமாக தான் விற்க போகுது. ஏன்னா முன்னாடியும் அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? விலைவாசி ஏறிட்டே தான் இருக்குது. சரிங்களா? எல்லா வருஷமும் எல்லா பொருளோட விலையும் ஏறிட்டே தான் இருக்குது. ஒரு பொருளோடக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஏறும். இப்போ வந்து ஒரு வெஜிடபிள்ஸ்னால் அது ஒரு 5%, ஒரு ஃபோன்னால் அது ஒரு 10%, அந்தமாரி ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒரு இது வச்சுருப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட்லேயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு 6% இருக்குது, இல்லை ஒரு 7% இருக்குது, இல்லை ஒரு வந்து 8% இருக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப் இதிலலாம் போடுறாங்கல்ல, அங்கே அவங்களுக்கு 7% தான் கிடைக்குது. சரிங்களா? ரிட்டர்ன்ஸ். ஆனால் கூடயே ஒரு வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் ஆவரேஜாக 7% ஆகிடுது. இப்போ அவங்க காசு என்ன நிஜமாலுமே சேவ் ஆகுதா, நிஜமாலுமே வளருதா? இல்லை. அவங்க பீரோவில் போட்டு வச்சுருக்க அந்த காசோ இல்லை எஃப்டியில் போட்டு வச்சுருக்க அந்த காசோ அது வந்து குறைஞ்சிட்டு ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை, அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு சில வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன் 8%ஓட அதிகமாக போயிடுச்சுன்னா அப்போ அவங்க காசு இன்னுமே குறைஞ்சிடுது. அதே இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி விட்டுடுவாங்க. சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டில் போட்டு விட்டுடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். சரிங்களா?
இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். இங்கே வந்து சேவிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து இருக்குல்ல, இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட சேவிங்ஸ்க்கு ஈக்குவலாகிடும். இல்லைனா இப்போ நீங்கள் காசை வந்து காசாக சேர்த்து வச்சுருக்கீங்க, வீட்டில் பீரோவில் பூட்டி வச்சுருக்கீங்க, அப்போனா இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணும், சேவிங்ஸே சாப்பிட்டுடும். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிட்டு போகுது, ஆனால் உங்கள் காசு அப்படியே தான் இருக்குது. எஃப்டிஆர்டியில் ஏறுற அளவுக்கு கூட ஏறாது. சரிங்களா? இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷனோட அதிகமாக வரும். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, ஆவரேஜாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வருது. அப்போனா உங்கள் இன்ஃப்ளேஷன் 7%னா 6% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலான க்ரோத்து. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. இப்போ நம்மலாம் சாதாரண மக்கள். சரிங்களா? நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியாது என்ன இருக்குது இது பண்ணுறோன்னு. நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை வந்து ஒரு டீச்சராக இருக்கோம், இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கோம். முக்கால்வாசி பேர் கார்ப்பரேட் ஜாபில் இருக்கீங்க. 20,000 25,000 30,000 சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் உங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை. ட்ரை பண்ணுறீங்க, முதல் வாட்டி ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க, 2வது நாள் அது 800 வந்துடுது. ஐயோ 800 போயிடுச்சுன்னு வெளில ஓடி வந்துடுறீங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணோம், இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியாது. சரிங்களா? அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணோம், மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கிடும். இப்போ வந்து ஒருத்தன் 500 தரான், ஒருத்தன் 1000 தரான், ஒருத்தன் 1,00,000 தரான், ஒருத்தன் 1 கோடி தரான், ஒருத்தன் 10,00,000 தரான்னு வைங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபண்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 2 கோடி சேர்த்துதுன்னு வைங்க. இந்த 2 கோடியை மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணும், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஷேர்ஸ் லைக் ரிலையன்ஸ், டாடா மோட்டர்ஸ், மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி, இந்தமாரி அவங்க வந்து எதில் போடணும்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு பர்சன்டேஜ் மாரி வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போது நீங்கள் உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வேலையை மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால் இவங்களுக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறீங்களா? இதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து 1லேருந்து 2% வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 2% தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது நிறைய. சரிங்களா? அது எதுலன்னா அதுவும் ரிட்டர்ன்ஸில் தான். உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் வர ரிட்டர்ன்ஸில் தான் 2% தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த மக்களுக்கு வந்து இப்போ சரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபுல் டைமாக உட்காந்து அந்த நியூஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் என்ன பண்ணாங்க, எந்த கம்பெனியோட பிளான் என்ன, இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பெனி இருக்கும். இந்த கம்பெனியில் இருக்கவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஏஎம்சி இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்லைட்லேயே உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 என்ன பண்ணுது, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்டும் லிங்க் ஆகிக்குது. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மக்கள்கிட்ட வந்து போகிறாங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட போனீங்கன்னா மக்கள் வந்து தெரியுது, சரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது, இந்த ஏஎம்சி இருக்குது. ஏஎம்சினா ஒன்றும் இல்லை, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். சரிங்களா? இப்போ இந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்ச உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன வந்து கம்பெனி இருக்கோன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ண உடனே அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஏஎம்சி முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப்டியாக இருக்குமா, இல்லை ரிஸ்க்காக இருக்குமா, இல்லை காசு வருமா வராதா, இதுக்கு தான் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப ரெப்யூட்டடாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்கோடது தான் மியூச்சுவல் ஃபண்டுமே இருக்கும். இப்போ எப்படி எஸ்பிஐ பேங்க் இருக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், ஆக்சிஸ் பேங்க்குக்கு யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ரெப்யூட்டடான கம்பெனிஸ். ஓகேங்களா? ரெண்டாவது இவங்களுக்கு என்ன லாபம்னு நான் அங்கேயே பார்த்தோம், என்னென்னா 1 to 2% கமிஷன் வந்து அவங்க எடுப்பாங்க. இதை வந்து டெக்னிக்கல் லாங்குவேஜில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் லாங்குவேஜெலாம் நமக்கு எதுக்கு, கான்செப்ட் தான் நமக்கு மெயின். சரிங்களா? இப்போ வந்து இவங்க ஏன் ரிஸ்க் ஃப்ரீன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இவங்க எவ்வளோ காசு நம்மக்கிட்ட வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு காசு வந்து செபிக்கிட்டையும் கொடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க செபிக்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறதால, செபினா என்ன, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட தலைவர் மாரி. எப்படி இந்தியாவுக்கு வந்து
இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களோ அந்த மாதிரி செபி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட தலைவர், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி எல்லாமே அவங்க தான். சரிங்களா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு 2 கோடி வாங்குறாங்கன்னா 2 கோடி வந்து செபி கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் இந்த கம்பெனி வந்து ஏதாச்சும் ஃப்ராட் ஆயிடுச்சு எதனா ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு வந்து செபி கிட்டேருந்து காசு வந்துடும். இதனால தான் நாங்கள் இது ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்கிறோம். சரிங்களா? ரிஸ்க் ஃப்ரீனா நீங்கள் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லலை. என்ன ரிஸ்க் ஃப்ரீனா நமக்கு வந்து காசு போட்டோன்னா அது காணாமல் போயிடும்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ. சரிங்களா? இப்போ வந்து இப்போ இது நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே. ஜென்ரலி பேங்க்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, பேங்க்ஸில் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப், மல்டி கேப்பு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போ லார்ஜ் கேப்னால் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, இப்போ எப்படி ரிலையன்ஸ் சொன்னோம், இல்லை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சொன்னோம், இல்லை வந்து ஐடிசி சொன்னோம், அந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் சொன்னோம். ஒன்லி இவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ரெப்யூட்டடான கம்பெனிஸாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரிட்டர்ன்ஸ் தந்துகிட்டே இருப்பாங்க, அதே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. மிட் கேப் ஸ்கீம்ஸில் என்னென்ன வரும்னா, நமக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கம்பெனிஸ்லாம் வரும். சரிங்களா? அது ஒரு கேபிட்டல்லாம் இருக்குது. இந்த வால்யூம் வந்து இந்த டர்ன் ஓவர்லேருந்து இந்த டர்ன் ஓவர் வரைக்கும் இருந்தால் மிட் கேப்பு, இந்த டர்ன் ஓவர்லேருந்து இந்த டர்ன் ஓவர் வரைக்கும் இருந்தால் ஸ்மால் கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆவரேஜிங் எப்படி வேலை செய்யுது. இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட கொடுத்துட்டோம். சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுது, 5 கம்பெனி, ரிலையன்ஸில் 100 போடுது, டாட்டாவில் 100 போடுது, ஹெச்டிஎஃப்சியில் 100 போடுது, அப்புறம் வந்து பஜாஜில் 100 போடுது, டைட்டனில் 100 போடுது. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ போட்டிருக்கோம், மொத்தமாக 500 போட்டிருக்கோம். இதோட ஆவரேஜ் 100 தான். ஆனால் இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு பிஹாஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆவரேஜிங்கோட கேம் பிளே பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸோட ஷேர் வந்து 100 போட்டோம், ஆனால் 90 ஆயிடுச்சு. என்னடா கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? டாட்டாவோட ஷேரு 100 110 ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் வந்து 100 150 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஜாஜோட ஷேர் வந்து 100 60 தான் ஆயிடுச்சு. டைட்டனோட ஷேர் வந்து 100 அப்படியே டபுள் 200 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறோம். ஆவரேஜ்னால் ஒன்றும் இல்லைங்க, 5 ஷேர் எடுத்துருக்கோமா, 5 ஷேரோட விலையும் எடுத்து 5ஆல் டிவைட் பண்ணோன்னா அதுதான் ஆவரேஜிங். ஸோ இப்போ ஆவரேஜிங் வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து ஆவரேஜ் 122 வந்துடுச்சு. இப்போ நம்ம போட்டது 100 தான், ஆனால் அது 122 ஆகிடுச்சு. இதுதான் ஆவரேஜிங். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மெயினாக ஒர்க் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு வருஷமும் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகுதா, கூடுகிறதா, இல்லை குறையுதா. சரிங்களா? இப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன கேரண்டி ரிட்டர்ன்ஸ்க்கு, இதுதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு தான் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட், CAGR. CAGRனால் என்னன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் 10லேருந்து 20 நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 1 தான் கரெக்டாக இருக்கும், மீதி எல்லாமே கன்ஃபியூசிங்காக இருக்கும். நமக்கு தான் CAGR கால்குலேட்டர்னு அவைலபிளாக இருக்குது ரெடிமேடாக. அப்புறம் ஏன் நம்ம CAGRல போய் நோண்டிட்டு இருக்கணும்? உதாரணத்துக்கு இப்போ ஃபேன் இருக்குது. சரிங்களா? வீட்டில் வந்து நீங்கள் ஃபேன் போட்டிருக்கீங்க, சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடும்னு தெரியுது. அது தெரிஞ்சால் போதும், சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுது, சுவிட்சு போட்டால் ஃபேன் ஆஃப் ஆகுது. அதை விட்டுட்டு ஃபேனுக்குள்ளே எந்த காயில் இருக்குது, அது வந்து எவ்வளோ ஆர்பிஎஸில் சுற்றும், எவ்வளோ ரவுண்ட் வந்து ஒரு செகண்டில் வந்து சுற்றும், அது உள்ளே போய் விஞ்ஞானிலாம் நம்ம பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ CAGR கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து காமிக்கிறேன். நம்ம வந்து கூகுளில் போய்க்கலாம். கூகுளில் CAGR கால்குலேட்டர்னு போட்டோன்னா நமக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா CAGR கால்குலேட்டர் ஈடி மணியில் போயாச்சு. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 lakhs பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து 5 வருஷத்துக்கு 50 லட்சம் ஆயிடுது. 20 lakhs போட்டது 50 லட்சம் ஆயிடுது. அப்போ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது? 20% வருது. ஆனால் இது டைரெக்டாக எடுத்த உடனே 20% வராது. இப்போ ஜென்ரலாக இப்போ நமக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போ நிஃப்டி 50 பார்த்தோன்னா 24,200 இருக்குது. சரிங்களா? இப்போ இதோட மேக்ஸ் இது பார்க்குறோம். மேக்ஸிமம்னா இப்போ 2000
1999லேருந்து இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் காமிக்குது? 2600% வருது. சரிங்களா? இது வந்து 24 வருஷம் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம 1000 ரூபான்னு வச்சுப்போம் ரவுண்டா. இப்போ வந்து நம்ம 1000 ரூபாய் 2000ல் நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க. உங்களுக்கு இப்போ 24 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோவா அது மாறி இருக்கும்? நீங்கள் 1000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 24,200 மாறி இருக்கும். அப்போ ஆவரேஜாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது? ஒரு வருஷத்துக்கு 14% கிட்ட ரிட்டர்ன் வந்துடுச்சு. சரிங்களா? இதுதான் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். இப்போ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் போயிட்டு உங்களுக்கு வந்து இது ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் தான். ஆனால் எப்பயுமே லாங் டேர்மில் பார்த்தோன்னா நமக்கு ஏறிட்டே தான் இருக்குது. சரிங்களா? இதுதான் சிஏஜிஆர். சிஏஜிஆர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷம் வந்து 10% ஏறும், ஒரு வருஷம் 20% இறங்கும், அடுத்த வருஷம் 50% ஏறும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு லாங் டேர்மாக பார்க்கும்போது நமக்கு எப்பயுமே ப்ராஃபிட் தான். சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது என்ன? நமக்கு வந்து இப்போ வந்து இதோட ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஸ்லைடு வந்து என்ன இருக்குன்னா 15% நிஃப்டியில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா மேக்ஸிமம் இருக்கும் தான். இப்போ உதாரணத்துக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்ம ஹிஸ்ட்ரியை வச்சு தான் சொல்லிட்டு எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு கல்யாணம் பண்ண போகிறோன்னு வைங்க. ஒரு பையன் பார்க்க போகிறீங்க இல்லை பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா அம்மா எப்படி, அவங்க தாத்தா பாட்டி எப்படி, அவங்களோட வம்சம் எப்படி, அதெல்லாம் நீங்கள் விசாரிப்பீங்கள்ல. பூர்வீகம் எப்படிப்பட்டவங்கன்னு. அதேமாரி தான் இப்போ ஷேர் மார்க்கெட்லேயே நிஃப்டி 50ல் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் கண்ணு முன்னாடியே. அது வந்து 25 வருஷமாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதுபடி தான் முன்னாடியும் போவோம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போகும். இப்போ ஒரு சில கேஸில் என்ன ஆகும்? இப்போ பையனோ ஏதோ ஒன்று பார்க்குறோன்னு வைங்க. உங்கள் அப்பா அம்மா நல்லவங்களாக இருப்பீங்க, உங்கள் தாத்தா பாட்டி நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் வந்து பையன் வந்து ஒரு கொலைக்காரன் ஆகிடுவான். சரிங்களா? அது வந்து இருக்கும். ஆனால் 1000ல் ஒரு கேஸ் தான் இருக்கும். சரி, இது வந்து எல்லா வருஷமும் 15% இல்லைன்னு பீப்புள் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லா வருஷமும் 15% இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ அது இல்லை தான், அது ஓப்பனாகவே நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஒரு வருஷம் 5% ஏறும், அடுத்த வருஷம் 10% ஏறும், அடுத்த வருஷம் 10% இறங்கும் தான். ஆனால் அதே அடுத்த வருஷம் 20% ஏறலாம், 30% ஏறலாம், இந்த மாதிரி ஏறலாம். சரிங்களா? அதனால் நம்ம வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம வந்து எப்படி ஈஸியாக வந்து மணி வந்து க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அடுத்த செஷனில் நம்ம இன்னும் கூட டீட்டெயில்டாக வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுனா இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. நன்றி, வணக்கம்.